எண்ணாகமம் 21வது அதிகாரம் 8வது வசனம். The book of Numbers chapter 21 word number 8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, கடிக்கப்பட்டவன் எவனோ, இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தில் இருந்து பரம கானானுக்கு வழிநடத்தப்படுகிறார்கள். தேவனாய கர்த்தருடைய ஆலோசனையிலே மோசே தலைவனாக இருந்து 6,00,000 புருஷரையும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார், ஆடு மாடுகள் என்று எல்லா ஜீவராசிகளையும் இந்த மோசேன் வழியாக நடத்தி கொண்டு செல்லுகின்ற வேளையிலே, அந்த பகுதியை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே 11 நாள் பிரயாணம் எகிப்தில் இருந்து பரம கானானுக்கு போக எவ்வளோ நேரங்க? ஜஸ்ட் 11 days, 11 நாள் தான். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த 11 நாள் பயணத்திலேயே ஆரம்பத்திலேயே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசே துக்கப்பட்டவனாக தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அந்த முறுமுறுப்பின் நிமித்தமாக 11 நாள் பயணம் 40 ஆண்டுகளாக மாறினது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வழி நம்மை ஒரு சரியான இடத்துல, ஒரு சரியான சமயத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறது. அதுதான் தேவ சித்தம். ஆனால் நம்முடைய முறுமுறுப்பும் நம்முடைய அருவருப்பும் நாம் அவருக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியங்களினாலே அங்கே என்ன ஏற்படுகிறது? தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே அது வெகு தூரம் கடந்து செல்கிறது. இந்த பகுதியிலும் கூட அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தருக்கும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கும் விரோதமாக முறுமுறுத்த வேளையிலே அங்கு தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகின்றார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்றால் அது வாயிலிருந்து என்ன வரும்? நெருப்பு வரும். அதான் கொள்ளிவாய் சர்ப்பங்கள். அந்த நெருப்பு பட்ட உடனே அவர்கள் மரித்து விடுகிறார்கள். இங்கே சொல்லுகிறது அது கடித்த உடனே என்று சொல்லி. அது கடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாயிலிருந்து அந்த நெருப்பு கக்கினாலே போது நம்ம பசுபமாகி விடுவோம். இந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மறுபடியுமாக மோசேட்டில் வருகிறார்கள். மோசே தேவனாய் கர்த்தர் நோக்கி முறையிடுகின்றான். இந்த ஜனங்கள் இப்படி செத்து கொண்டிருக்கிறார்களே, மடிந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி. அப்போது தேவனாய் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீ செய்து அதை ஒரு கொம்பிலை கட்டி மேலே தூக்கி வை. பார்க்கிற ஒவ்வொருவரும் அங்கு உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கீழே கடிக்கும், மேலே பார்க்கணும். கீழே சொல்லுங்க, கீழே மேலே. அவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்முடைய பாதையில் எதெல்லாம் கடிக்குதோ, கடிச்சவனும் எங்கே பார்ப்போம்? கீழே தானே பார்ப்போம். எப்படி? கீழே காலை தானே பார்ப்போம் நம்ம. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, எந்த கடி வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? மேலே நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது பிழைப்பீர்கள். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த வறுமை, எந்த நிந்தனை, எந்த விஷக்கிருமிகள் உங்களை அணுகினாலும் சரி, அதிலிருந்து தப்பிக்க நாம் உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியங்களை செய்யலாம் என்று முயற்சிக்காதபடிக்கு நாம் மேலே நோக்கி பார்க்க வேண்டும். இவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது என்றால் 3 காரியங்கள் நிமித்தமாக இவர்கள் மீது தேவ கோபம் வந்தது. 21:4 வழியின் நிமித்தமாக மனம் அடிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். வழியின் நிமித்தமாக அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். தொடர்ந்து அதே 21:5 தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினபடியினாலே, பேச்சு வறுமையை உண்டாக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. 2வது, தேவனுக்கும்
மோசேக்கும் விரோதமாக பேசினபடினாலே. மூன்றாவது இதே 21:5 இந்த அற்பமான உணவு மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. சாப்பாடு போடுறாங்க, இதில் உப்பு இல்லை, காரம் இல்லை, நொல்லி இல்லை, அது இல்லை, கல் இருந்துச்சு. இந்த வாய்க்கு என்ன செய்யணும்? பூட்டு போடணும். கர்த்தர் கொடுக்கிற பந்தி ஆசீர்வாதமான பந்தி. ஆமென். எனவே அதில் குறைய கண்டுபிடிக்காதுங்க. நீங்கள் வீட்டில் மாத்திரம் செய்கிற நேரத்தில் எச்ச பண்ணி தான் எங்களுக்கு கொடுப்பீங்க. நாங்கள் நக்கி நாங்கள் அதை தான் எச்ச தான் சாப்பிட்டோம். என்ன சிரிக்கிறீங்க பாருங்கள். நாங்கள் கண்டுக்காமல் சரி போட்டோம், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எனவே மூன்றாவது இதனால அற்பமான உணவுனால வெறுப்பாக இருந்துச்சான். தகப்பனே என்னோடு கூட பேசாப்பா. அநேக கடி என்னை கடிச்சிக்கிட்டு பேசுவாங்க. அநேக பிரச்சனைகள் என்னை நடக்க விடாதபடிக்கு, என்னை தாண்டி போக முடியாதபடிக்கு, ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எழுந்திருக்க முடியாதபடிக்கு, நான் எழுந்தாலும் கீழே விழுந்து விடுகிறேன். எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் அதில் அநேக தோல்விகளை பார்க்கிறேன். மனம் சோர்ந்து போகிறது. ஐயா, நான் உலக பிரகாரமான முயற்சிகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இனி என்னால் முடியாது ராஜா, உம்மாலே மாத்திரம் முடியும். உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் நாம் எனக்கு ஒத்தாசரும் பருவ நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாவீது சொல்லுகிறது போல கரங்களை நாம் உயர்த்தி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து தனிப்பட்ட வீட்டில் கேளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை, குடும்ப காரியங்களை என் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீ, உலகம் வெறுக்கையோ நீரோ அணைக்கின்றீ, உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே, அந்த வெறுப்பை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே,